எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்ட கீழ்ப்பக்கத்தில் இருக்க சங்கம் சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சங்கம் சினிமாஸ் என்ன தான் மெயின் ரோட்டில் இருந்தாலும் அது கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. இந்த சங்கம் சினிமாஸ் பார்க்கிங்கில் புதுசாக ஒரு எல்இடி பேனல் வச்சுருக்காங்க. அதில் அப்கமிங் மூவியோட டீசர் ட்ரெய்லரையும் அதே மாதிரி அந்த மெட்ரோ ட்ரெயினில் எப்படி இறங்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூட்டையும் போடுறாங்க. நீங்கள் மெட்ரோ மூலயமா எங்கேருந்து வந்தாலும் நேரு பார்க் மெட்ரோவில் இறங்கி சங்கம் சினிமாஸோட என்ட்ரன்ஸுக்கு ஒரு 10 மீட்டர் கேப் தான் இந்த தேட்டர் வரதுக்கு. நீங்கள் அதுலேயே வந்துடலாம். உங்களுக்கு டைமும் டிராஃபிக்கும் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓடுற மூவிஸ் என்ன ரேட்டட் சொல்லிட்டு அந்த எல்இடி பேனல்லையே இவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. ரேட்டட் மூவிலாம் இவங்க ஸ்ட்ரிக்டாக உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க, டிக்கெட்டை ரீஃபண்ட் பண்ணவும் மாட்டாங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த தேட்டரோட பார்க்கிங் ரொம்பவே பெருசாக இருக்குது சொல்லலாம். பைக்கை பொறுத்த வரைக்கும் காருக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டாகவே இருக்குது. இவங்க பைக்குக்கு 30 ரூபாவும் காருக்கு 60 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜாக கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன மூவி ரன் ஆகுது சொல்லிட்டு அவங்க ஒரு பேப்பரில் ஒட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த சங்கம் சினிமாஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்களோட டிக்கெட்டை அங்கேயே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன், அதாவது டிக்கெட் நியூ பேடிஎம்மில் புக் பண்ணுறவங்க டேரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். பிரிண்ட் டிக்கெட் எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களை செக் பண்ணிவிட்டு தான் தேட்டருக்குள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே வந்தவுடனே உட்காரத்துக்கு கொஞ்சம் ரீசெண்டாக சோஃபா போட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். கீழேயே ஃபுட் கோர்ட் இருக்குது. மேலே 2 ஃப்ளோர்லேயும் ஃபுட் கோர்ட் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் எங்கே படம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். சீட்லேயும் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் ஒரு மாடரேட்டட் ரேஞ்சிலே இங்கே சேல் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. ஒரு மாடரேட்டடான ப்ரைஸில் தான் இங்கே சேல் பண்ணிட்டு வராங்க. ஃபுட் கோர்ட் மாதிரியே இங்கே ரெஸ்ட் ரூமும் ஒரு ஸ்க்ரீனுக்கும் தனித்தனி ஃப்ளோர்லேயே இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற 3 ஸ்க்ரீனுக்கும் தனித்தனி ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டான ரெஸ்ட் ரூமே சொல்லலாம். அடிக்கடி க்ளீன் பண்ணி நல்லாவே ரெஸ்ட் ரூம்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம முதல்ல ஸ்க்ரீன் 3 டீலாங் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனுக்கு ஆரம்பத்தில் ரூபம்னு பேர் வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணும் போதோ இந்த ஸ்க்ரீனுக்கு டீலாஞ்சுன்னு பேரை மாற்றிட்டாங்க. இந்த டீலாங் ஸ்க்ரீன் வந்து தேட்டரோட 2nd ஃப்ளோரில் தான் இருக்குது. இது ஒரு சின்ன ஸ்க்ரீன்னு சொல்லலாம். ஆனால் ஆடிட்டோரியம் வைஸ் பார்த்தா இது ஒரு லெங்க்த்தான ஆடிட்டோரியம் தான். இந்த ஸ்க்ரீனில் பார்கோவோட 4K RGB லேசர் பொசிஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலாம் இங்கே உண்மையிலே டாப் நாச்சாக இருக்கும். அந்தளவு பிரைட்னஸும் கலரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த சின்ன ஸ்க்ரீனுக்கு. டால்பி 7.1 தான் இந்த ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டீலான் ஸ்க்ரீனில் பிக்சர் குவாலிட்டி மாதிரியே இங்கே சவுண்ட் எஃபெக்ட்டும் சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 14 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்ட் ஸ்பீக்கர் என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறாங்க தெரியல. ஆனால் சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட் உண்மையிலே இந்த ஸ்க்ரீனில் வேறு லெவலில் இருக்குது. சரௌண்ட் எஃபெக்ட்லாம் மிஸ்ஸே ஆகாது. அதேமாரி பேஸும் இங்கே நல்லா ஹெவியாகவே இருக்குது. இருந்தாலும் இங்கே சென்டர் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணனா இந்த ஸ்க்ரீனில் சவுண்ட் எஃபெக்ட் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஏசி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரீனில் ஏசி நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் இங்கே நல்லாவே இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 286 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க டிக்கெட் பைசா மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ், கார்பரேட்டிவ், பட்ஜெட்னு. எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே அந்த சோஃபா சீட்ஸும் அதுக்கு 190. கார்பரேட் எல்லாமே அந்த நார்மல் சீட்ஸுக்கு 170. பட்ஜெட் டிக்கெட்டுக்கு இவங்க அந்த 60 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பெரிய மைனஸ் என்னென்னா அந்த 60 ரூபா டிக்கெட் சேர் தான். ஃபேட்டான பீப்புளெலாம் கண்டிப்பாக இந்த சேரில் உட்கார முடியாது. அந்தளவு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உட்காரத்துக்கு இடமும் இருக்காது. அது மட்டும் தான் ஸ்க்ரீனில் மைனஸாக இருக்குது. இதை மட்டும் ரெக்டிஃபை பண்ணோம்னா இது ஒரு நல்ல ஸ்க்ரீன் சொல்லலாம். அடுத்து நம்ம தேட்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க சங்கம் சினிமாஸோட 2nd ஸ்க்ரீனான பத்மம் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த பத்மம் ஸ்க்ரீனும் ஒரு லெங்க்த்தான ஆடிட்டோர்னு சொல்லலாம். ஆனால் இந்த பத்மம் ஸ்க்ரீன் ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற ஒரு காம்பேக்டான ஸ்க்ரீனும் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீன்லேயும் பார்கோவோட 4K RGB லேசர் பொசிஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலாம் உண்மையிலே இங்கே டாப் நாச்சாக இருக்கும். அதை விட 3D எஃபெக்ட்லாம் இங்கே வேறு லெவலில் இருக்கும். மற்ற தேட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே 3Dயோட டெப்த்தும் பிரைட்னஸும் 3D படம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாவே இருந்தது. இந்த ஸ்க்ரீனில் பவர்ஃபுல்லான டால்பி அட்மாஸ் ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 28 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 24 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே 18 பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் பேருக்கு மட்டும் பவர்ஃபுல் சொல்லலை. அந்தளவுக்கு அட்மாஸ் எஃபெக்ட் இங்கே ஹெவியாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்டன் கிளியராகவும் இருக்கும். இந்த பத்மம் ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 466 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கும் எங்கள் டிக்கெட்ஸை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ், கார்ப்பரேட், அப்புறம் பட்ஜெட்னு. எக்ஸிக்யூட்டிவ் அந்த கப்புள் சோஃபாக்கு 190 ரூபாவும், கார்ப்பரேட்டுக்கு ஸ்லைடிங் சீட்டோட இவங்க 170 ரூபாவும், பட்ஜெட்டுக்கு இவங்க 60 ரூபா டிக்கெட்ஸை ப்ரைஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பத்மம் ஸ்க்ரீனில் ஏசி நல்லாயிருக்கும், ஆனால் ஸ்மெல்லு கம்மியாக இருக்கும். மற்றபடி பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இந்த ஸ்க்ரீனில் எதுவுமே இல்லை. இது ஒர்த்தான ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக சொல்லலாம். இந்த பத்மம் ஸ்க்ரீனோட டெமோ ஆடியோவை இப்போவே அட்டாச் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு அடுத்து இந்த தேட்டரோட மெயின் ஸ்க்ரீனான சங்கம் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம்.
கடைசியாக நம்ம இந்த சங்கம் சினிமாஸில் இருக்க சங்கமோட மெயின் ஸ்க்ரீனான சங்கம் ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனோட பால்கனியை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனோட பால்கனி தேட்டரோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, அதாவது பத்ம ஸ்க்ரீனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இந்த ஸ்க்ரீனோட பால்கனி ஃபேமஸ்னு நிறைய பேருக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீன் பால்கனி ஃபுல்லாகவே கப்புள் சோஃபா சீட் மட்டும் தான் இருக்கும். நார்மல் சீட்ஸ் இங்கே எதுவுமே இருக்காது, அதாவது சிங்கிள் சீட்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த கப்புள் சோஃபா சீட்ஸை இவங்க எக்ஸிக்யூட்டிவ்னு கூப்பிட்றாங்க. இதுக்கு இவங்க டிக்கெட் பைசா ₹190 சார்ஜ் பண்ணுறாங்க. பால்கனிலேருந்து படம் பார்க்குறதுக்கு உண்மையிலே வியூ நல்லாவே இருந்தது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் ஒரே நேரத்தில் 226 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். எல்லாமே கப்புள் சோஃபா சீட்ஸ் தான். இந்த சங்கம் ஸ்க்ரீனோட கார்ப்பரேட் அண்ட் பட்ஜெட் கிளாஸ் வந்து தேட்டரோட என்ட்ரன்ஸில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்குது. இங்கே கார்ப்பரேட்டில் ஒரே நேரத்தில் 566 பேரும் பட்ஜெட்டில் 95 பேரும் படம் பார்க்கலாம். இங்கே இருக்கிற இந்த 3 கிளாஸும் சேர்த்து ஒரே நேரத்தில் 887 பேர் இந்த சங்கம் ஸ்க்ரீனில் படம் பார்க்கலாம். இது ஒரு மிக்ஸ்டான ரெனோவேஷன் பண்ண ஆடிட்டோரியம்னு சொல்லலாம். அதாவது ஓல்டு டிசைனில் மேலே ரூஃப் இருக்கும், ஆனால் சைடில் அக்கோஸ்டிக் பண்ணி ரீசெண்ட் டைமில் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு இந்த ரெனோவேஷன் சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் ஏசி நல்லாயிருக்கும், அதை விட ஸ்மெல்லு ஹெவியாகவும் சூப்பராகவும் இருக்கும். நான் தம்ப்நெயிலில் வச்ச மாதிரி இந்தியாவோட ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ்னு ஏன் வச்சேன்னா, இங்கே இருக்கிற 3 ஸ்க்ரீன்லேயும் பார்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் இங்கே இருக்கிற 3 ஸ்க்ரீன்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு மல்டிப்ளெக்ஸில் 3 ஸ்க்ரீன்லேயும் RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணது இந்த சங்கம் சினிமாஸ்னு சொல்கிறாங்க. இந்த சங்கம் ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே பெரிய ஸ்க்ரீன் சொல்லலாம். இந்த பெரிய ஸ்க்ரீனில் RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். பிக்சர் குவாலிட்டிங்க டாப் நாச்சாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீனில் 64 சேனல் கொண்ட 40 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 24 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே QC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்டை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ரிச்சான பேஸை ஃபீல் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த சங்கம் மெயின் ஸ்க்ரீனில் படம் பாருங்கள். அந்தளவு சரௌண்ட் அண்ட் பேஸ் இங்கே செம்மையாகவே இருக்கும். படம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ஸ்க்ரீனில் நெகட்டிவ் சொல்லணும்னா, நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா சைட் டோர்லாம் யூஸ் பண்ண முடியாது, அவங்க லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் மெயின் டோர் வழியாக போயிட்டு தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் ரூமே யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் தான் இந்த ஸ்க்ரீனில் நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இந்த காம்ப்ளெக்ஸில் எதுவும் இல்லை. ஓவராலாக இந்த சங்கம் சினிமாஸ் எப்படி இருக்குன்னா, கவர்மெண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப்ஸ் இருக்க ஒரு நல்ல தேட்டர்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சங்கம் ஸ்க்ரீனோட டெமோ ஆடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.